கிச்சனில் ஒரு கேக் தாங்க பேக் பண்ண போகிறோம். சாக்லேட் ட்ரஃபிள் கேக். இந்த கேக் பேக்கிங் ஸ்டெப்ஸை 4 ஸ்டெப்ஸாக செஞ்சு காமிக்க போகிறேன். அதில் முதல் ஸ்டெப்பான சாக்லேட் கேக் பேக் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். 1/2 கப் கொக்கோ பவுடர் எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் ஒரு சல்லடையில் போட்டு நல்லா சரித்து எடுத்துக்கோங்க. கட்டிகளே இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறோம். 1 கப் சர்க்கரை, லேசாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் சர்க்கரையை, அதையுமே சேர்த்துட்டு இந்த கலவையை நல்லா கலந்துக்கோங்க. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சர்க்கரை, மைதா மாவு, கொக்கோ பவுடர் எல்லாம் அப்படியே நல்லா கம்ப்ளீட்டாக கலந்து விட்டுடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கேக் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு 1/2 கப் உருக்குன வெண்ணெய், சால்டட் வெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். 2 முட்டை, 3/4 கப் பால், காய்ச்சாத பால் நான் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வனிலா எசன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டை பால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக கலந்து விட்டாச்சு. இது நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த மாவு பொருள் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை, இந்த மாவு பொருளை அந்த ஈரமான கலவையில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே சமயத்தில் எல்லா மாவையும் சேர்த்துட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்கும் கலந்து விடுறதுக்கு. இப்போ மீதம் இருக்கிற இந்த மாவையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆரம்பத்தில் 3/4 கப் பால் தான் சேர்த்துருந்தோம். மீதி இருக்கிற 1/4 கப்பையும் இந்த சமயத்தில் சேர்த்துட்டு நம்மளோட கேக் பேட்டரை ரெடி பண்ணி முடிச்சுக்கலாம். எப்போவுமே இந்த டார்க் சாக்லேட்டோட ஆரஞ்சு ஜெஸ்ட்டை சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர் காம்பினேஷன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆரஞ்சு ஜெஸ்ட்டு தோலை, வெளி தோலை மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கு வேறு சூப்பர் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ஆரஞ்சு ஜெஸ்ட். கலந்துட்டு இப்போ நம்ம கேக் பேக் பண்ண போகிற டின்னையுமே நல்லா பட்டர் எல்லாம் எண்ணெயை வச்சு நல்லா தடவி விட்டுட்டு கீழே ஒரு பட்டர் ஷீட்டை போட்டு இல்லை பேக்கிங் ஷீட் போட்டு பேஸை ரெடி பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை இதில் தட்டிடலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் அவன் இல்லாமல் கேக் எப்படி பேக் பண்ணுறதுன்ற ஒரு வீடியோ ரெசிபியாக போட்டிருக்கிறோம். அதை கார்டில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸ்பூனை வச்சு லெவல் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க. 180 டிகிரி செல்சியஸில் அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 45 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா கேக் பக்காவாக ரெடி ஆயிரும். ஒரு குச்சியை இப்படி விட்டு எடுத்திங்கன்னா க்ளீனாக வரணும். அப்போனா கேக் இஸ் ரெடின்னு அர்த்தம். அடுத்தபடியாக சாக்லேட் க்ரீம் இல்லைனா சாக்லேட் கனாஷ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம் வாங்க. சாக்லேட் க்ரீம் பண்ணுறதுக்கு டார்க் சாக்லேட் பார் 3 எடுத்துருக்கிறேன். 1 பார் 200 கிராம், மொத்தம் 600 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். டார்க் சாக்லேட் வாங்கும் போது 2 விஷயம் நோட் பண்ணணுங்க. குவாலிட்டி ஆஃப் த சாக்லேட் ரொம்ப முக்கியம். அது போக கொக்கோட பர்சன்டேஜ் 50லேருந்து 70% இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொக்கோ ரொம்ப ஜாஸ்தி பர்சன்டேஜ் இருந்ததுன்னா உங்களோட சாக்லேட் கேக் ரொம்ப கசப்பாயிடும். இந்த மாதிரி சாக்லேட்டை நல்லா ஃபைன் துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே முக்கியம். சாக்லேட்டை கட் பண்ணுறது ரொம்ப பெரிய பெரிய துண்டுகளாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. மொத்தமாக இதில் 4 கப் ஆஃப் சாக்லேட் துண்டுகள் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் ரெடி பண்ணிவிட்டு அதில் 2 கப் ஹெவி க்ரீம் எடுத்துருக்கிறேன், திக் க்ரீம். அது நல்லா சூடாகணும், கொதிக்க விட்டுடாதீங்க. நல்லா சுட சுட எடுத்து இந்த சாக்லேட் மேலே ஊற்றிட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கலந்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக, நல்லா கிளாஸியாக, நல்ல திக்காக, ரிச்சான ஒரு சாக்லேட் கலவை கிடைக்கும். இந்த கலவை கம்ப்ளீட்டாக ஆறணுங்க. இப்போ நல்லா வார்மாக இருக்குது, இதை ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேக்கும் நல்லா ஆறிடுச்சு. இந்த கேக்கை நல்லா கட் பண்ணி அதுக்குள்ளே க்ரீம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம் வாங்க. ஆறிட்டு இருந்த கேக்கை இப்போ கீழே இருக்க பேஸை, பேக்கிங் ஷீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கேக்கை இப்போ லேயர் பண்ணிக்கலாம். மேலே இருக்க டாப்பை லெவல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கேக் இப்போ செம லெவல் ஆயிடுச்சு. இப்போ இந்த கேக்கை 2 துண்டுகளாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேக் கட் பண்ணுற நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
கேக்கை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா கேக் உடஞ்சி போயிடும். கண்டிப்பாக உடஞ்சிடும் சுட சுட கட் பண்ணிங்கன்னா. அதனால் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு 2 துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 துண்டுகளையுமே கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் க்ரீமை இதுக்கு மேலே உள்ள எல்லாம் லேயர் பண்ணி எடுத்துக்கலாம். அது சாக்லேட் க்ரீம் தயார் பண்ணது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ பைப்பிங் பேக்கில் இந்த நாஸில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு நிறைய டிசைன்ஸில் நாசல் இருக்குல்ல, எந்த நாசல் டிசைன் வேணுமோ அதை போட்டுட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா தயாராகிடும். அப்புறம் பைப்பிங் பேக்கை இந்த மாதிரி ஒரு டம்ளரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்படி க்ரீம் போட்டிங்கன்னா ரொம்பவே வசதியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ எவ்வளோ க்ரீம் வேணுமோ அவ்வளோ ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக நிறைய நிறச்சி ஃபில் பண்ணாதீங்க. பாதி டு 3/4 பேக் ஃபில் பண்ணிவிட்டு இப்படி கம்ப்ளீட்டாக கீழே வரைக்கும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மேலே ஒரு ரப்பர் பேண்டோ ஏதோ வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு ரொட்டேட்டிங் கேக் டேபிள் எடுத்துகிட்டு கேக் பேஸில் ஒரு டேபிள் ஸ்பூன் க்ரீமை தடவி விட்டுட்டு அந்த மேலே கட் பண்ண பேஸை தலைகீழ போட்டுட்டு இப்படி எங்கேயாவது உடஞ்சிருந்தது பிஞ்சிருந்ததுன்னா அந்த சாக்லேட் க்ரீமை போட்டு ஒரு பட்டி டிங்கரிங் பார்த்து ஒட்டி விட்டுடுங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் க்ரீம் போட்டுட்டு அதை அப்படியே நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது சாக்லேட் க்ரீம்னு சொல்லலாம், நீங்கள் சாக்லேட் கனாஷன்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு திக்கான அவுட்லைன் வரைஞ்சிருங்க. நம்ம முதல்ல கேக்கோட டாப் லேயர் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, கேக்கை லேசாக உதுத்து விட்டு இந்த இடத்துல உள்ள ஃபில் பண்ணிக்கலாம். உங்களோட கேக்கோட சைஸு சின்னதாக இருக்கும் போது சில நேரம் மேலே இந்த மாதிரி கேக் எக்ஸ்ட்ராவாக கிராக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அந்த மாதிரி கிராக் ஆகி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் கிடைக்கும் போது இந்த மாதிரி உதுத்து விட்டு உள்ளே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு மேலேயும் சாக்லேட் க்ரீமை போட்டுட்டு ஃபைனலாக ஒரு பேஸை மேலே வச்சுட்டு இந்த நடுவில் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணிக்கோங்க. நாங்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்குது, அதனால என்னோடய சாக்லேட் க்ரீம் வந்து சீக்கிரமாக திக் ஆகிட்டே இருக்குது. இந்த ஃபில்லிங் இந்த நடுவில் இருக்க கேப்பை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த செட்டப்பை அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறமா கேக்கை இப்போ ஃபைனலாக ஐசிங் பண்ணிக்கலாம். ஸோ மேலே டாப் லேயர் போட்டாச்சு, க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சைட்லேயுமே அங்கங்கே இருக்கிற குண்டு குழிகளெல்லாம் க்ரீமை வச்சு ஃபில் பண்ணுங்கள். கேக்கோட இந்த சில்வர் பேஸை அப்பப்போ தொடச்சிக்கோங்க, கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுற்றியுமே நல்லா கம்ப்ளீட்டாக கேக்கை கவர் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பிளாஸ்டிக் ஸ்க்ரேப்பரை வச்சு சமமாக பண்ணி விடுங்க, ஸ்மூத் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா பக்காவாக ஸ்மூத் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் என்னோடய சாக்லேட் க்ரீமை ஒரு 10 செகண்ட் மைக்ரோவேவ் பண்ணியிருக்கிறேன், சூடு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இன்னும் ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கிறதுக்காக, அவுட்டர் லேயர் சுற்றி ஸ்மூத் ஆக்கிறதுக்காக, அண்ட் அந்த கேக்கோட டாப் எட்ஜும் ஷார்ப்பாக வரணுங்கிறதுக்காக. உங்ககிட்ட அவன் இல்லாத பட்சத்தில் டபுள் பாய்லர் மெத்தடில் நீங்கள் க்ரீமை சூடு பண்ணிக்கலாம். கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு மேலே க்ரீம் இருக்க பவுலை வச்சுட்டு தண்ணியை சூடு பண்ணிங்கன்னா மேலே இருக்க க்ரீமும் சூடாயிடும். ஸோ பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட எல்லா சைடுமே ஸ்மூத் ஆயிடுச்சு. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கேக்கோட கடைசி ஸ்டெப்பான டெக்கரேஷன் ப்ராசஸ்ங்க. இந்த ஸ்டெப்பில் உங்கள் கற்பனை திறனை அப்படியே வளர விட்டு நீங்கள் எப்படியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரிலாம் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி பண்ணியிருக்கிறேன்றதை பார்த்துடலாம் வாங்க. இந்த பவுலில் 1 கப் டார்க் சாக்லேட், 1 கப் ஹெவி க்ரீமை அதே சேம் சூடு பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி அதை பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு அது கொஞ்சம் ஃப்ளோயியாக இருக்கும், ரேஷியோ மாறி இருக்கிறதுனால ஃப்ளோயியாக இருக்கும். 1க்கு 1 போட்டிருக்கிறோம் சாக்லேட்டும் க்ரீமும். ஸோ இந்த மாதிரி ட்ரிப்பிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அதை நல்லா அப்படியே வழிய விட்டுட்டு ஓரங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு அப்படியே லைட்டாக ஒரு டிசைன் போட்டு வலிச்சு விட்டுடுங்க. ஸோ நம்ம பக்காவாக நம்மளோட சாக்லேட் ட்ரஃபிள் கேக்
அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. மேலே டெக்கரேஷனுக்காக மில்க் சாக்லேட் வச்சுருக்கிறேன் அண்ட் ஒயிட் சாக்லேட். அதை இப்படி ஸ்க்ரேப்பரை வச்சு ஸ்க்ரேப் பண்ணி, இல்லைனா உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ உங்களோட கற்பனை திறனை வளர விட்டு மேலே அழகாக டெக்கரேட் பண்ணி முடிச்சிடுங்க. கொஞ்சம் சில்வர் பால்ஸ் இருந்தது, அதையுமே போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணியாச்சு. வாவ், சூப்பராக இருக்குல்ல நம்ம கேக் பார்க்குறக்கே. ஸோ இப்போ இதை கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த கேக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக சாக்லேட் தாங்க. சாக்லேட் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த கேக்கை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து சாப்பிட்டே ஆகணும். வாவ், சூப்பராக இருக்குல்ல நம்ம கேக்கு. இப்போ இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது உங்கள் விருப்பங்க. சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். ஒரு 10 to 20 seconds ஹீட் பண்ணிவிட்டு வார்மாகவும் சர்வ் பண்ணலாம். அந்த ஆரஞ்ச் ஜெஸ்டோட ஃப்ளேவர், அந்த சாக்லேட் இஸ் ஜஸ்ட் மெல்ட்டிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் இந்த வீடியோவை ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் தான். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி இதே மாதிரி இந்த சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கை உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. வரப்போகிற புத்தாண்டை உங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.